இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எப்படி ஓட்டுறதுன்னு பற்றி தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம். இங்கே பின்னாடி நிற்கிதுல இந்த வண்டியில் தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் வண்டியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க எண்டு கார்டு கொடுக்குறேன், அதில் கார் ரிவ்யூவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வண்டியில் ஆக்சிலேட்ரு இது கிளச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெண்டு பெடல் தான் கொடுத்துருக்காங்க. என்னடா பிரேக்கும் கிளச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இதை மிதிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். போகிற வண்டியெல்லாம் கிளச்சை மிதிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஸ்டார்ட் ஆகும்போது இது கிளச்சு, ரன்னிங்கில் பிரேக்கு. ஓகேங்களா, இந்த ரெண்டு தான் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்ட ஸ்டேரிங்கில் உட்காந்தாலுமே சீட்டு உங்களுக்கு தகுந்தபடியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுதான். சீட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நம்ம வண்டியை ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டிக்குள்ள உட்காந்தாச்சு. எப்போ நம்ம டிரைவ் பண்ண ஆரம்பித்தாலும் முதல் இம்பார்ட்டன்ட் சீட் பெல்ட். சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். சீட் பெல்ட்னால நிறைய யூசேஜ் இருக்குது. நமக்கு உயிர் இருந்தால் தான் வாழ முடியும். ஸோ சீட் பெல்ட் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எந்த காரணத்துலையும் மறக்காதீங்க. வண்டியில் ஏறி உட்காந்தோடனே சீட் பெல்ட் போடுங்க. இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஓட்டி பழகும் போது இருந்தே நீங்கள் இந்த ஹேபிட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களால் அடுத்து எப்போ ஏறினாலும் சீட் பெல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கை போயிடும். ஸோ அந்த பழக்கத்தை பழகிக்குங்க. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இதை மிதிக்காமல் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் கிராஸாக வச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் காலை பாருங்கள், தள்ளி வச்சிருக்கேன். மூணுமே தெரியுதா? கால் இங்கே இருக்குது. சாவி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்க, ஸ்டார்ட் ஆகலை. பார்த்தீங்களா? ஒரு பீப் சவுண்டு கேட்குதா? கால் பாருங்க கீழே இருக்குது, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இது கிளச்சா வேலை செய்யப்போகுது. இப்போ மிதிச்சிருக்கேன். இப்போ தெளிவாக சொல்கிறேன், மிதிச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க, 3 ஆங்கிள் காட்டும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ கிளச் மிதிச்சால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நியூட்ரல் இருக்கு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நியூட்ரல் இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுதா? நியூட்டர் இது 6ன்னு போட்டிருக்குது. உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கு. ஓகே, இப்போ தெரியுது. இப்போ அந்த 6ன்றது ரிவர்ஸு, என் நியூட்ரு, ஏ ஆட்டோமேட்டிக். இப்போ நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது நியூட்ரல் வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் போட போகிறோம். நல்லா பார்த்துங்க. அதை பிரேக் மிதிச்சுட்டு, ஏன்னா பிரேக் எதுக்கு மிதிக்க சொல்கிறேன்னா, இது ஆட்டோமேட்டிக் மோடு போட்டோன்னே நம்ம தெரியாமல் ஆக்சிலேட்டர் கால் வச்சாலும் மூவ் ஆகிடும். இப்போ ஆட்டோமேட்டிக்கில் போட்டேன். இப்போ கால் எடுக்கிறேன். பார்த்தீங்களா? ஆக்சிலேட்டரே கொடுக்கல, வண்டி ஓடுது வருங்க. தெரியுதா? ஆக்சிலேட்டரே கொடுக்கல. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் எப்பயுமே பிரேக்கில் மிதிச்சுட்டு கியர் போடுங்க, ஆட்டோமேட்டிக்கில் மாற்றுங்க. இப்போ ரேஸ் பண்ணுறேன். வண்டி போகுது பாருங்க, தெரியும். இருங்க, நல்லா திருப்பிக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் போகுது, ஆட்டோ ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சம் ரேஸ் பண்ணும்போது செகண்ட் கியர் மாறுது. பார்த்தீங்களா? இப்போ வண்டி போகுது. இது நான் எதுவுமே டச் பண்ணவே இல்லை. ஸோ ஆக்சிலேட்டரு, பிரேக் இப்படித்தான் மிதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோவாக போகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்னால கியர் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ பாருங்க,
அவ்வளோதான். ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். ஃப்ரீயானதுக்கப்புறம் கால் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ரோட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னா கால் எடுத்துட்டோம்னா அதுவே போய்க்கும். நம்ம பிரேக் மட்டும் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டாலே போதும். இப்போ போகணும்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், ஸ்லோ பண்ணால் பிரேக் கொடுக்குறோம். அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்கோட டிரைவிங் இப்படி தான். ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பிரேக் இது ரெண்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ரிவர்ஸ் கியர் அதே மாதிரி தான். கிளச்சை மிதிச்சுக்கிட்டு நியூட்டர் ரிவர்ஸ் போட்டோடனே சென்சார் வேலை செய்யுது. டிஸ்பிளேல ஆர்னு வந்திருக்கு, ஆர்னா ரிவர்ஸ். இப்போ அதே மாதிரி தான். நம்ம இதில் கால் இப்படி மெதுவாக எடுத்தாலே போதும், வண்டி மூவ் ஆகுது. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, பார்த்துக்குங்க, வண்டி மூவ் ஆகுது. மறுபடியும் காட்டுறேன். ஸோ அதனால எப்பயுமே ஆட்டோமேட்டிக் கியர் ஓட்டும் போது பிரேக்கில் வந்து கால் வச்சுட்டே இருங்க. புரியுதுங்களா? நம்ம இது வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் வண்டி போகும்னு தப்பாக நினைக்காதீங்க. கியர் ஷிஃப்ட் பண்ணாலே வண்டி முன்னாடி மூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நியூட்ரல் இருக்கா, நேராக எதுவுமே நான் மிதிக்கலை, வண்டி நிற்கிது. இப்போ அதே ஆங்கில் மிதிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக் போட்டோடனே கால் எடுக்கிறேன், வண்டி மூவ் ஆகுது. பாருங்க, தெரியுதா? ஸோ எப்பயுமே ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பிரேக்கில் கால் வச்சே இருங்க. ஒரு சந்தேகம் வரலாம், ஆட்டோமேட்டிக் கியர் வந்து நம்ம ரிவர்ஸு ஆட்டோ மோடில் போடும்போது கிளச்சை மிதிச்சுட்டு தான் போடணுமான்னு ஒரு சந்தேகம் வரணும். அது உங்களுக்கு டெமோவே காட்டிடுறேன். கிளச்சை மிதிக்காமல் நீங்கள் வந்து ஆட்டோ ரிவர்ஸ் போட்டிங்கன்னா கியர் வீலுக்கும் ஒரு பீப் வரும். ஆனால் ஆக்சிலேட்டர் கொடுத்தா உங்களுக்கு வண்டி முன்னாடி போகாது, பின்னாடியும் போகாது. ஸோ கிளச்சை மிதித்து ஆட்டோ இல்லை ரிவர்ஸ் போட்டால் மட்டும்தான் வண்டி மூவ் ஆகும். அந்த கனெக்ட் வந்து கியர் பாக்ஸ் இன்ஜின் கனெக்ட் ஆகும். நீங்கள் வெறுமனே இந்த மாதிரி உங்களுக்கு இருங்க, இப்போ டெமோவே காட்டுறேன். அது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, குழந்தைகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி உட்காந்துருப்போம், திடீர்னு குழந்தைங்க வந்து கியர் ராடை தட்டி விட்டுச்சுன்னு வைங்க, வண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக் வந்து பிரேக்கில் கால் இல்லைன்னா முன்னாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி விபத்துக்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளச்சை மிதிச்சுட்டு அந்த ஆட்டோ மோடில் போட்டால் தான் வண்டி மூவ் ஆகும். இப்போ உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் காலை இங்கே வைக்கவே இல்லை. இப்போ இந்த மோடு இருக்கா, உங்களுக்கு ரெண்டு இப்படியே ஆக்குறேன். இதுதான் கிளச். இப்போ மிதிக்காமல் காட்டுறேன் பாருங்க, அப்போ தான் தெரியும். இப்போ நியூட்ரல் இருக்கு. இப்போ நான் ஆட்டோ போடுறேன், பார்த்தீங்களா? ஒரு பீப் கேட்குதா? பீப் கேட்குது. நான் காலை மிதிக்காம தான் இப்போ வந்து ஆட்டோ மோடில் போட்டுருக்கேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் பாருங்க, வண்டி நிற்கிது. ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஆர்பிஎம் ஏறுது, பார்த்தீங்களா? தெரியுதா? டிஸ்பிளேல நியூட்ரல் காட்டுதா? இங்கே அந்த இடத்துல பாருங்க, நியூட்ரல் காட்டுதா? ஆனால் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டிருக்கேன் மூவ் ஆகுற மாதிரி. ஏன் மூவ் ஆகலைன்னா, நம்ம கிளச்சை மிதிச்சுட்டு போட்டால் தான் மூவ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிராஃபிக் நம்ம நியூட்ரல் பண்ணிட்டு நின்றுருப்போம், குழந்தைங்க வந்து தட்டி விட்டுருவாங்க வண்டியை. இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது நீங்கள் காலை இப்படி ஆக்சிலேட்டருக்கு பெடலுக்கு நேராக வைக்காதீங்க. வச்சோம்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், பட் பிரேக்குக்கு இப்படி தூக்கி வைக்கணும், கால் மூமெண்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட்டாக நம்ம குதிங்கால வச்சிட்டோம்னு வைங்க, ஆக்சிலேட்டரும் கொடுக்கலாம், சேம் பாயிண்ட் பிரேக்கும் அடிக்கலாம். புரியுதா? உங்களுக்கு வந்து இப்படி வச்சிருக்கும் போது, நேராக வச்சிருக்கும் போது இந்த இது பிரேக் பத்தாது. ஸோ காலை தூக்கி நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அது வந்து கால் டயர்ட் ஆகிடும், வலிக்கும், லாங் டிரைவ்லாம் வலிக்கும். அதே கொஞ்சம் பொசிஷன் தள்ளி ரெண்டுக்கும் சென்டராக காலை வச்சுக்கோங்க, ஆக்சிலேட்டரும் கொடுக்கலாம், பிரேக்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ கால் நம்ம வந்து இந்த மூமெண்ட், லெஃப்ட் ரைட் மூமெண்ட் வந்தால் போதுமே தவிர இந்த அப் டவுன் தேவையில்லை. ஸோ எப்போ வேணாலும் இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பெயின் இல்லாமல் வண்டி ஓட்டலாம். ஏன்னா டக்குன்னு நம்ம மாற்றணும். ரோடெலாம் வந்து ஓட்டும்போது டக்குன்னு குறுக்க வரும், பிரேக் அடிக்கணும், திடீர்னு வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அப்படி நீங்கள் இப்படி ஒரு டைம் மாற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ பிரச்சனை ஆக்சிலேட்டர் பிரேக் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு மூவ்மெண்ட் வந்துடுது. ஸோ எப்பயும் வண்டி இப்படி கால் வந்து ரெண்டுக்கும் நடுவில் வச்சு ஓட்டி பழகுது. இப்போ இந்த எஸ்ன்னு போட்டிருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுங்க.
இப்போ வந்து சிட்டி மோடுன்னு இருக்கு. சிட்டியில் போகும்போது நம்ம சிட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் பைபாஸ் போகும்போது ஸ்போர்ட்ஸ் மோட பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா அங்கே பாருங்க ஒரு பீப் வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். அது என்னன்னா நல்லா பிக்கப் நல்லா கிடைக்குது. சிட்டி மோடுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் நல்ல டிஃபரெண்ட் இருக்கு. சிட்டி மோடு கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஸ்போர்ட்ஸ் மோட் நல்ல பிக்கப் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ஓட்டமா இல்லை நம்ம கையில் கியர் போட்டு ஓட்ட முடியாதான்னு கேட்டிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அப்படியே இந்த பார்த்தீங்களா அப்படியே கொஞ்சம் நியூட்ரு பண்ணி இப்படி லெஃப்ட் சைடு வச்சிட்டோம்னா மேனுவல் கிளார் அடிக்குது. மேனுவல் M1 போட்டுனா மேனுவல் ப்ளஸ் இது ப்ளஸ் கீரு ப்ளஸ் கூட்டுறது மைனஸ்னா கம்மி பண்ணுறது. அது எப்படின்னா ப்ளஸ்னா இப்படி ஒரு வாட்டி இப்படி தட்டினோம்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே கீர் டவுன் பண்ணுறேன்னா இப்படி கீழே. இப்போ நான் வந்து மேனுவல் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கு. இப்போ நான் ரேஸ் பண்ணுறேன். வண்டி மூவ் ஆகுதா? மூவ் ஆகுது. நம்ம ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்கில் வந்து ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான கியர் அதுவே மாற்றிக்கும். இப்போ மேனுவலில் போட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் கியர்லேயே தான் இருக்குது. இப்போ செகண்ட் கியர் மாற்றினோம்னா இதுக்கு பார்த்தீங்களா அது தட்டினோம்னா செகண்ட் கியருக்கு மாறும். இருங்க கிளச்சை மிதிச்சு செகண்ட் கியர் மாறிடுச்சா? ஸோ கிளச்சை மிதிச்சு மாற்றினோம்னா மாறிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டேன் ஸ்பீடு கம்மியாக இருக்குன்றனால. ஸோ நம்ம இப்படி மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம். ஆட்டோமேட்டிக் பைக்கில் மேனுவலாகவும் ஓட்டிக்கலாம். கீர் மிதிச்சு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு இல்லாதனால வந்து நமக்கு இதாக இருக்குது. செகண்ட் கியருக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பீடு எடுக்க முடியல, ஹோல்டிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேனுவலாகவும் நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்டிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக தான் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளை ஓட்டிக்கலாம். இந்த இங்கே இருக்கு மோட் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓட்டி பழகுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏதாவது வந்து இன்னும் தெளிவாக சொல்லணும், நீ சொன்னது சரியில்லை, இதெல்லாம் சொல்லாம விட்ட அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.